வணக்கம். 50 கோடி மதிப்பிலான மணலை அரசின் இலவச வீடு கட்டும் திட்ட பயனாளிகளுக்கு கிடைக்கும் வகையில் மணல் மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்ய வேண்டும். பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய முன்னாள் அதிமுக ஒன்றிய செயலாளருக்கு வழங்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள் மனு அளித்தனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள வெள்ளாற்றில் மணல் குவாரி செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு மணல் குவாரி நிறுத்தப்பட்ட நிலையில் எடுக்கப்பட்ட 50 கோடி மதிப்பிலான மணல் அப்பகுதியில் உள்ள அரசு இடத்தில் சேமித்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் சேமித்து வைக்கப்பட்ட மணலை அதே பகுதியை சேர்ந்த முன்னாள் அதிமுக ஒன்றிய செயலாளரும் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய சுரேஷ் என்பவருக்கு கொடுக்க இருப்பதாக கூறப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சேமித்து வைக்கப்பட்ட மணலை பல்வேறு குற்ற பின்னணியின் கொண்ட சுரேஷிற்கு வழங்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமியிடம் அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சமூக ஆர்வலர்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ள மணலை அரசின் வீடு கட்டும் திட்டத்தின் பயன்பெறும் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கும் வகையில் மணல் மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்ய வேண்டும். இதன் மூலம் அரசுக்கு வருவாய் கிடைப்பதோடு அரசின் திட்டமும் விரைவாக நடைபெறும் என மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்துள்ளதாக கூறினார். டிஎன் செய்திக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன். வெள்ளாற்றில் குவாரிகள் செயல்பட்ட பொழுது அங்கு சேமித்து வைக்கப்பட்ட மணலை முள்ளுக்குறிச்சியை சேர்ந்த அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் சுரேஷ் என்பவர் எடுத்து விற்பனை செய்வதற்காக ஏற்பாடு செய்திருந்தார். அதன் பின்னணியில் மாவட்ட நிர்வாகம் செயல்படுவதாக கருதி நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை அனைத்து கட்சி சார்பாக அறிவித்திருந்தோம். இந்த நிலையில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து அது சம்பந்தமாக விளக்கம் கேட்ட பொழுது அப்படி எந்த ஒரு உத்தரவும் வழங்கப்படவில்லை, அந்த மணல் எடுக்கப்படாது என்று கூறியிருக்கிறார். அவர் மீது 4க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகிறது. அந்த மணல் திருட்டு வழக்கையும் தூசி தட்டி எடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து கட்சி சார்பாகவும் கோரிக்கை வைத்திருக்கிறோம். எஸ்பியுடன் பேசி நல்ல முடிவை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.